ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ப்ளீஸ் இன்னும் உற்சாகமாக வீடியோ பண்ணதுக்கு எனக்கு ஊண்டுதலாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவணி கனவு எபிசோட் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா மூட்டை முடிச்சல எடுத்துட்டு கிளம்பல. இந்த சின்னத்துல யாருன்னு தெரியல, எப்படிங்க பாத்துட்டு போனோம்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா மூட்டை முடிச்சல எடுத்துட்டு கிளம்பணும். வந்துட்டாங்க பாரு ஊரை விட்டு கால் பண்ணி. என்னடி ஆதிரா எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க? அது இப்ப நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு தான் ராணி போன வீடு தெரியும், சீக்கிரம் வாட்டி. என்ன விடாம புடிச்சு வச்சிருக்காங்க, நான் எப்படி வர? என்னடி இது பதிலே? அவ எங்க இருக்கான்னு உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு வீடு தெரியாது. நீ வந்தாதாண்டி அவளை காப்பாத்த முடியும். என்ன என்ன ஆளுக்கால சிக்னல் கொடுத்துட்டீங்களே, என்னத்துக்கு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆதிரா வாட்டி, அந்த புள்ளைய காப்பாத்தணும் நேரம் ஆவ அந்த புள்ள மாட்டிக்கணும் வாட்டி. எப்படி இருக்க புடிச்சு வச்சிருக்காங்க, நல்லா வந்து பாரு. அப்ப அந்த பிள்ளை என்ன போனாலும் பரவாயில்லையா? கோட்டை கலப்பிராத வந்துரு. அந்த பிள்ளை ஒரு முறைக்கு 1000 முறை நம்ம கிட்ட கேட்டுச்சு. நாம தான் தைரியமா போன சொல்லி அனுப்பணும். இப்ப நம்மளும் கைவிட்டு அவன் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? சொன்னா கேளு, அது பணக்கார வீடு வேற. அவ எப்படி தப்பிச்சு வருவா? அவ போனது நமக்காக, நம்ம படிப்புக்காக. அவ தியாகத்தை கொச்சப்படுத்திடாத. வந்துரு, வீட்டை காட்டி கொடுக்கவா? இல்ல வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்களாவது போறோம். என்ன என்ன நடக்குதுங்க? எதுக்கு உங்ககிட்ட சிக்னல் கொடுத்துட்டே இருக்கீங்க? இதோ கேட்டீங்களா? என்னது என்னது கொசு கொசு பேசிட்டு இருக்கீங்களா? என்னது என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்லையே. ஏதாவது வேண்டாம் எதுவும் பாத்துருக்கீங்களா? என்ன இல்ல, இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுல நம்ம மானமே போயிடும். இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கேவலமா பாப்பாங்கடி. என்னடி ஏன் திருட்டு முடி முடிச்சிருக்கீங்க? நீ எங்க திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் நின்னுட்டு இருக்க. உங்க 4 பேர் மொழிமே சரியில்லை. சரி, அந்த ரூமுக்கு வா. அட்ரஸ் தந்துட்டு போடி. இந்த புள்ள பாவடி, சீக்கிரடி. சரி, இப்படி தர பாக்க. நீங்க உள்ள போங்க, நான் வரேன். இல்ல, நீ சேர்ந்து வா, உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. நீங்க போங்கல, நான் வரேன். வாங்க சொன்னேன். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இப்ப எல்லாரும் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் நம்ம ஊருக்கு போறோம். புரியுதா? நீங்க துணிமணி கூட அல்ல வேண்டாம். இப்படியே ஊருக்கு போய் சேர்ந்தா போதும். இனி எங்கேயாவது ஓடி ஓடிலான்னு நினைச்சுங்க, இந்த சின்னத்துல யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். நீ உள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னடி இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா? அப்ப ராணி நிலைமை விளையாட்டு வினையாகுங்கிறது உண்மையாயிட்டு பாத்தியா? படிச்சு படிச்சு சொன்னேன், யாரு என் பேச்ச கேட்டா? வீட்டு யாரு தெரிஞ்சு வச்சிருக்கலாம்டி. அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. இப்ப நாம என்னடி பண்ண போறோம்? இப்ப என்னடி பண்ண? தாஸ் மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல, என் பொண்ணு நேத்துக்கு வந்திருப்பா, இன்னும் வரக்கானு. இவ்வளவுக்கு வராம இருக்க மாட்டா. அப்படியே வரல, நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா பாத்துக்க. ஆனா இன்னும் வரக்கானு. என்ன சொல்றீங்க? ஆமா, நேத்துக்கு வந்துருவா, இன்னும் ஆள வரக்கானுமே. ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவியா? அட்ரஸ் கொடுங்க மேடம். விவேகானந்த தெரு, நம்பர் 3, குறுக்கு சந்தை. என்ன அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க? விவேகானந்த தெருவா? ஆமா, அங்கதான் இருக்கா. அங்க என்ன வருவா, ஆள காணும். ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவியா? நானும் அங்கதானே இருக்கேன். இவனுக்கு வராம இருக்க மாட்டா. வரலன்னா போன் பண்ணிருப்பா பாத்துக்க. ஏதோ பதட்டமா இருக்கு, நீ போய் பாத்துட்டு வரியா? என்ன அப்பா, அவ அங்கதான் இருந்தாளா? நான் இவங்க வீட்டுல தான் இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவ எங்க போயிருப்பா? அப்போ அந்த கரண்ட் போனது, முத்தம், அப்ப அது எல்லாமே உண்மைதானா? நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அது உண்மைதானே. அப்போ அந்த வீட்டுல இருந்தது. கொஞ்சம் சீக்கிரம் பாத்துட்டு வரியா? சரிங்கம்மா, நீங்க பதறாம இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போயா. இல்ல, ஒரு ஆள் வராம இருக்க மாட்டாளே. இது வரலனாலும் எனக்கு இதுக்குள்ள 10 போன் அடிச்சிருப்பாளே. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அசம்மா மாட்டிக்கிட்ட. என்ன யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்க. நான் கராப்பையிலுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இவளுக்கு ஏன் என்ன காப்பாற்ற வரல? சொல்லிட்டு தானே வந்தேன். 1/2 மணி நேரத்துல நான் வெளியில வரலன்னா என்ன வந்து காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இவங்க ஏன் வரல? ஆனா ஜபாவும் தமிழ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களே. அவங்க எப்பேற்பட்டாவது என்ன காப்பாத்த வந்துருவாங்களே. ஆனா அவங்களும் ஏன் வரல? இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிட வேண்டியதா. யார் என்ன காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி,
தன் கையை தனக்கு உதவி. என்ன நான் தான் காப்பாத்திக்கணும். போங்கடி, உங்க படிப்பு செலவுக்காக தானடி நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன். கடைசி என்ன காப்பாத்த வரல. போங்க, எனக்கு உங்க மேல எல்லாம் கோபம் தான். ஏதாவது ஜன்னல் இருந்துன்னா இங்க ஒரு குதிச்சிட வேண்டியதான். காலு போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை போயிடக்கூடாது. கருவாப்பைய எனக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கான். எனக்குன்னே பட்டணத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு நான் முழுசா போய் சேரணும். அப்பா இல்ல, இங்க இருந்து குதிச்சிட வேண்டியதான். இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இங்க இருந்து குதிச்சிட வேண்டியதான். இம்மா மகளே, அத்தி சோலி முடிஞ்சது. அழகு போல இருக்கியே. அம்மா, ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்ட? இதான் வசதியா இருக்கும். ஐயோ, சரி சரி. நான் இங்க இருந்து குதிக்கிறதுக்கு இதான் வசதியா இருக்கும்னு சொன்னேன். இவ எதை நினைச்சு சிரிக்காவ? என் பையன் கரெக்டா தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமாமா, சரியா தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. நானே வந்து சிக்கி இருக்கேன். இங்க வா. நான் செஞ்ச தப்புக்கு இந்த பெரிய பொம்பளை எதுக்கு நான் தண்டிக்கணும்? சொல்லுங்க. அழகு போல இருக்க. என் பையனுக்கு நீ எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருப்ப. உங்க மாமா மட்டும் இப்ப இருந்தவனா இன்னத்துக்கு வீடே கோலாகலமா இருந்திருக்கும். அவ முன்னாடியே சொல்லுவா பார்த்துக்க. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். நம்ம பையனை கட்டிக்க போறவா ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல. அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆசுவாத்துலதான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, தெரியுமா? ஐயோ பாவம், ரொம்ப வெள்ளந்தியா இருக்குது. அப்படியா? ஆமா, என்ன அழகா இருக்கு தெரியுமா? என் பையனுக்கு நீ எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருக்க. இங்க பாரு, உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா என் புள்ள கூட கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல வாழ போறவா நீதான். நாங்க இந்த கொஞ்சம் போய் சேர்ந்துருவோம். ஆனா நீ இந்த வீட்டையும் சரி என் பிள்ளையும் சரி நல்லா பாத்துக்கணும், சரியா? அதனால இந்த வீட்டுல உனக்கு தான் எல்லா உரிமையும். மொத உரிமை உனக்கு தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அது வந்து என்னம்மா? அது வந்து இரு செல்வா, செல்வா. ஐயோ, இப்ப எதுக்கு அவில கூப்பிடுதாவ? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப அவில கூப்பிடுதியா? ஐயோ, பேச அழகா பாரு. என் தங்கம், என் ராசாத்தி. எதுக்கு என் புள்ள ஒன்னையே சுத்தி சுத்தி வரானே இப்பதானே தெரியுது. அவனுக்கு உன்னை மாதிரி துரு துருன்னு பேசுற பிள்ளைல ரொம்ப பிடிக்கும். இதுக்குடா ரூம குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கானேன்னு நினைச்சேன். உன் பேச்சிலே கண்டுபிடிச்சிட்டேன். செல்வா, ஜாலி முடிஞ்சது. இப்ப எதுக்கு நீங்க அவில கூப்பிடுதிய? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக இழுத்தன்னு எனக்கு தெரியும். அவனை பார்க்கணும் போல உனக்கு தோணி இருக்கு, அவ்வளவுதானே? இப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டா நான் உங்ககிட்ட சொன்னேனாக்கா? நீ எப்ப மாதிரி இப்படி பேசுவியா இல்ல எப்பவும் இப்படிதான் பேசுவியா? இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். என் மகன் டோட்டல் அவுட் ஆயிட்டான். ஐயோ, என் தங்கம், மாமனார் இல்லாம போயிட்டாங்களே. அவளுக்கு இப்படிதான் உன்ன மாதிரி துரு துருன்னு பேசல கண்டா ரொம்ப பிடிக்கும். சின்னத்துக்கு இந்த பங்களாவே உன் பேர்ல மாத்திருப்பாவ. சப்பா, உங்க சொந்தக்காரவி எல்லாம் உங்களை ஏன் ஏமாத்துறாவன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. என்ன சொல்ற? இவ்வளவு அப்பாவியா இருப்பாவ? கொஞ்சம் சுதாரணமா இருங்க. மர்மவளா இருந்தாலும் வைக்க இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப தான் நீங்க ரொம்ப இளந்தியா இருக்கீங்க. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் இந்த வீட்டு மர்மவா. சப்பா, என் வாய் வேற அப்பப்ப கடக்க மாட்டேங்குது. என் வாயாலே தான் நான் சீரழிவேன் நினைக்க. இங்க பாருங்க, நான் சொல்ல வரத முத முழுசாக்கி ஆளுங்க. செல்வா, சப்பா கண்ணை கட்டுதே. நான் சொல்ல வரத முத கேப்பிலா மாட்டீங்களா? உங்க மவனை கூப்பிடலாம் இருக்கட்டும். நான் முத உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும். பரவாயில்ல, அவனை வச்சுக்கிட்டே பேசலாம். அம்மா கூப்பிட்டீங்களா? எப்பா, என்ன ஒரு அழகான ஜோடி பொறுத்தா. என் கண்ணே பற்றும் போது இருக்குடா. இந்த தேவதை எங்க இருந்தா கூட்டிட்டு வந்த? அது வந்து இவ பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலுக்க. அது உண்மைதாம்மா. சப்பா, நான் என்ன சொல்ல வரேங்கிறதே இங்க எல்லாரும் மறக்கடிச்சிருவா போலுக்க. இங்க பாருங்க, உங்க அம்மா கிட்ட நீங்க உண்மை சொல்ல போறல இல்ல நான் சொல்லட்டுமா? ஐயோ, போட்டு கொடுத்துருவா போலுக்க. இங்க பாரு, எங்க அம்மா முகத்துல இப்பதான் உண்மையான சந்தோஷத்தை பாக்குறேன். அது கெடுத்துறாத ப்ளீஸ். அது இது சொல்லி என்ன அவுட் ஆக்கிட்டாவல? எங்க நான் இப்படி இறக்கப்பட்டு அது தப்பு. ஆம்பளைக்கு இறக்கப்பட்ட பொம்பளை நிலைமை என்ன ஒண்ணு என் கதையில நல்லா தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை நீங்க சொல்ல போறல இல்ல நான் சொல்லட்டுமா? ராணி ப்ளீஸ், ராணி ப்ளீஸ் ராணி. அம்மா உண்மையிலே சிரிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க முகத்துல கண்ணீரா பாக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. இப்படி சொல்லி சொல்லி நீங்க என்ன வேதனை பத்திட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க வீட்டு உண்மை சொல்லுங்க, நான் உங்க பொண்டாட்டி இல்லன்னு சொல்லுங்க. அத உன்னை இங்க நீ எப்படியாவது காப்பாத்தியதுன்னு சொன்னேன். எங்க
உங்களுக்கு எனக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா? அது அப்படி முடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். இல்ல, இன்னொரு பிறவி இருந்தா நான் உன்னை முதைய பாத்துறணும். உன் மனசுல நான் என்ன பிடிக்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் காப்பாத்திடுவேன். சப்பா, அங்க பாருங்க, நேரம் ஆயிக்கிட்டே போகுது. எனக்கு பயமா இருக்குது. ரெண்டு பேரும் என்ன குசு பேசிக்கிட்டு இருக்காவ. நான் வேற இடைஞ்சிருக்கு நின்னுக்கிட்டேன். சரிம்மா, நீ பேசிட்டு நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே நிக்கிற ஸ்டைல் சரியில்லை. நமக்கு நிக்க தப்பு. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். இருங்க இருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஐயோ, போட்டு கொடுக்க போறேன்னு நினைக்க. ராணி, இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? ஆமா, வரும்போது உனக்கு இது வரைக்கும் முடி கிடந்துச்சா? இப்ப முடியுங்க. அது அங்க கிடக்குது. அங்க கிடக்குதா? அதை விடுங்க, அது எனக்குள்ள முடி கிடையாது. ஆனா இவ்வளவு நிலத்துக்கு தொங்கிட்டு கிடந்துச்சா? பூவெல்லாம் வச்சிருந்தியா? இப்ப இப்படி இருக்கா? இதான் ஒரிஜினல். எனக்கு இவ்வளவுதான் முடி. ஸ்கூல் போயிட்டு இருந்தேனா, தினமும் எங்க அம்மைக்கு ரெண்டு தடவை கட்டத்துக்கு எரிச்சலா இருக்கேன். அதனால எங்க அம்மா இப்படி பண்ணி விட்டுட்டாவ. ஸ்கூலா? ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. படிக்கும் போதுமா? இப்ப இல்ல. இல்லையா, இப்ப ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். அவ எப்பவுமே இப்படிதாம்மா, எல்லாமே விளையாட்டா தான் பேசுவா. லாட்டா பேசுறேனா? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் +2 முடிச்சு 3 மாசம் தானே ஆகுது. என்னடா? ஐயோ, அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காமா. டேய், படிச்ச பிள்ளைட கதைச்சிட்டு வந்திருக்க. அடப்பாவி பையல, அத இவ்வளவு மலுப்புனியா? புடிச்சதே புடிச்சா புளியங்கப்பதான் புடிச்சு கூட்டு வந்திருக்கான். எப்பா, என் தங்கம், என் ராசா. ஏதோ உங்க பையனை வாழ்த்துன மாதிரி இருந்தது. உங்க மகன் என்ன வேலை பார்த்திருக்காவ தெரியுமா? அம்மா, உங்களுக்கு வெளியில ஏதாவது வேலை இருந்தா பாருங்களேன். போயிருந்தே, நான் போறேன். நீ ஏன் உன் பொண்ணு கிட்ட உட்காந்து பேசு. கொஞ்ச நேரம் மாமா கிட்ட உட்காந்து பேசலான்னு வந்தேன். அவ பேச்சு அவ்வளவு அழகா இருந்தது. போறேன்டே அம்மா, போறேன்டே. போற பக்கம் பார்த்தா சீக்கிரம் நம்மள பாட்டி வைக்கிறோம் உங்களுக்கு. இங்க பாரு, எனக்கு பேத்தி தான் வேணும். முதைய சொல்லிவிட்டேன். அம்மா, நான் முதைய சொல்லிட்டேன். எனக்கு பேத்தி தான் வேணும் சொல்லிட்டேன். அது ஒண்ணு மாதிரி இல்ல, என் மருமக மாதிரியே இருக்கணும். அப்பதான் அழகா இருக்கும். வெக்கத்தை பாரு அவனுக்கு. நான் சொல்ல வரத நீங்க காது கொடுத்து கேட்பீங்களா மாட்டீங்களா? சரி, சொல்லி கேக்குறேன். இந்த காலத்துல இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க கூடாது, கேட்டீங்களா? ஆமா, அத ரொம்ப புத்திசாலி சொல்லிட்டா. நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீ இந்த வெள்ளந்தில தான் இந்த மாட்டணும்னு சொல்றிய. அது உண்மைதான். அதான் உங்க அம்மா மாட்டாம இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஆமா ஆமா. சுத்தி இருக்க எல்லாரையும் நம்பாதீங்க. யார நம்பணுமோ அவள மட்டும் நம்புங்க. சுத்தி இருக்கவே எல்லாரும் சொல்லதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு, நம்ம குடும்பம்னா அதுல நம்ம குடும்பம் மட்டும் தான் இருக்கணும். வேற யாராவது வந்தாலும் அது நம்ம குடும்பமா இருக்காது. பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிருவாங்க. இங்க பாருங்க, அவரவருக்குன்னு அவரவர் குடும்பம் தான் பார்க்கணும். அடுத்த குடும்பத்தை நாம போட்டு கட்டி காக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பம் பிச்சுக்கிட்டு போயிடும். நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையா வாழ முடியாது. கணவன் மனைவி, அம்மா அப்பா பிள்ளை, இதுதான் வாழ்க்கை. இதை தாண்டி வேற ஏதாவது உரம் உள்ள வந்துச்சுன்னா பிரச்சனை தான், பாத்துக்கிடுங்க. இவன் என்ன சொல்லுதா? உண்மை சொல்லுதா? அவரோ சீனமா தான் யோசிப்பாங்க. நீங்க இன்னும் அதையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்படி இருக்க போய் தான் இன்னைக்கு நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இருக்கிறவங்க சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இருக்கிற நாம கேனேனா இருந்தோமா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. அதனால நம்ம பல வச்சா இழக்க வேண்டியது இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நானும் மாட்டிக்கிட்டேன். இறக்கப்பட்டேன், மாட்டிக்கிட்டேன். சாரி ராணி. நீங்க வாயை மூடுங்க. சாரிடி, கோபப்படாத. சும்மா அம்மாவுக்காக. கர்வப்பையிலுக்கு மட்டும் விஷயம் போச்சுதே, நம்மள கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கானவல ராக்கி சின்னது, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் போச்சுதே, நம்ம கதையே முடிச்சிருவானுங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கோன்னு புரியுதா புரியலையா? ஆதிரா இப்படி பண்ணுவானே எனக்கு எப்படி தெரியும்? நான் எவ்வளவோ சொன்னேன், படிச்சு சொன்னேன். நான் இல்லாத நேரம் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. சரி, அவன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானே பாரு. ஐயோ, பைத்தியமே பிடிக்குது எனக்கு. ஐயோ தமிழே, அவ எங்க தெரியுமா சொன்னா? நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தானா, அங்கதான் இருக்குன்னு சொன்னா. 3 கிலோமீட்டர்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போமா? ஏதாவது பங்களா இருக்கான்னு பாப்போமா? இந்த செடியில 1000 பங்களா இருக்கு. நீ எந்த பங்களாக்குள்ள போய் தேடிட்டு வரவே? தேடுறதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடும். அதானே, இங்க என்ன 1-2 பங்களாவா இருக்குது? எவ்வளவு பங்களா இருக்குது? இங்க போய் எந்த பங்களா நீ தேடிக்கிட்டு இருப்ப? அப்ப ராணி நிலைமை, அவ கதையை நம்ம முடிச்சிட்டோம். அந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். நம்மள நம்பி களத்துல இறங்குனால, அவள நடு வீதியில விட்டுட்டோம். அவ வாழ்க்கை நாசம் பண்ணிட்டோம். ஆனா ஒண்ணு, அவ
அவ வாழ்க்கை மட்டும் நாசம்னா போச்சுதே. என்னை யாரும் உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். ஆமா, நாங்க மட்டும் உசுரோட வந்துருவோம் பாரு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, நீங்க வெறும் சொல்ல மட்டும் தான் செய்வீங்க, நான் செயல்ல காட்டிடுவேன். சீக்கிரம் வாங்க, ஓடுவோம். எருமை, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியல. எப்படி வந்த? சின்னத்திரைய கெட்டி போட்டுட்டு வந்துட்டேன். கெட்டி போட்டுட்டா? என்ன பண்ண சொல்ற? இங்க இருந்து போய் தான் ஆகணும். இந்த பாரு, நான் அவனை நல்லா கெட்டி போட்டு வந்துட்டேன். அவன் அவத்துக்கிட்டு இருக்கான். அவன் வரதுக்கு நம்ம இங்க இருந்து போகணும். இந்த பாரு, அவளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. முத போய் அவளை காப்பாத்திட்டு வருவோம். எனக்கு மட்டும் தான் வீடு தெரியும். சீக்கிரம் வாங்க. ஒருவேளை அவன் கட்ட ஊத்துட்டு வந்துட்டாமன்னா எப்படி சின்னத்திரை என்ன விட போறது இல்ல. எப்படி என்ன ஏதாவது ஏசதான் போறா. அதுக்கு ராணியை காப்பாத்தி விட்டுட்டு நான் ஏச்சு வாங்கினாலும் பரவாயில்ல. சீக்கிரம் வாங்க. நம்ம பண்ண வேலையை இவங்க கிட்ட சொல்லவா முடியும்? காசுக்கு மட்டும் தெரிஞ்ச ராணி வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது? இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டேன்னு அசிங்கமா பேச மாட்டா. கண்டிப்பா கரோபைய பேசுவான். சீக்கிரம் வாங்க. சரி, சின்னத்திரை எப்படி அவுத்துட்டு வந்துருவான். சீக்கிரம் வாங்க. ஆதிரா, நல்லா தெரியுமா இந்த பங்களா தானே? காலையில நான் வேலைக்கு போகும்போது இங்கதான் அவளை விட்டுட்டு போனேன். சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். அப்பெல்லாம் டைரக்டா உள்ள போக முடியாது. வாங்க, ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பாப்போம். அவன் சொல்றது சதா, வாங்க பின்கெட் வழி ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். சுபாயபா சாமி, இந்த சேலை வேற இதையும் கட்டிக்கிட்டு நானும் தீட்டால தப்பிச்சேன். இங்க இந்த வழி எங்கன்னு தெரியல. அந்த காம்பவுண்ட்ல ஏறிட வேண்டியதான். இந்த சேலையை கட்டிக்கிட்டால ஏற முடியாத போலுக்க. நம்ம ஊர்ல கோமனை பச்சை மாதிரி பாய்ச்சி கட்டிட வேண்டியதான். முடியாது, இப்படி கட்டிட்டு ஏறிட வேண்டியதான். எவ்வளவு பெரிய மாமத்தினால ஏறுவ, உனக்கு இந்த காம்பவுண்ட்ல ஏற முடியாதா என்ன? பட்டணத்துக்கு வந்து எல்லாம் மறந்து போச்சு. அங்க கையும் காலும் ஒரு இடத்துல நிக்காது. எனி டைம் மரத்திலே தான் தொங்கிட்டு கிடப்ப. இங்கள மரத்தை பார்த்தா அத்தாடி இதெல்லாம் எப்படி ஏற முடியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என் நிலைமாயி போச்சுதே. இந்த பட்டணம் என்னெல்லாம் மாத்துது. ராணி, கிராமத்துக்காரியா மாறினா மட்டும்தான் நீங்க வந்து தப்பிக்க முடியும். பாத்துக்க. ஷாட் குதிச்சிரு ராணி. அட பியாதில போ மக்கா, நீங்க வர நேரமா என் தாயே உங்களை நம்பி நான் இறங்குனேன்னு வச்சுக்கே, நான் தெருல தான் நிக்கணும். அட பியாதில போவலோல, எப்பண்டி வந்திருக்கிய? நீ தப்பிக்கிறியா குண்டு? எங்க தப்பிக்க? பெரிய அரமனை மாதிரி இருக்குது. எங்க தப்பிக்க? செவுரு புள்ள தந்தண்டி உயரத்திலே இருக்குது. எப்படி யாரு குதிக்க முடியும்? கஷ்டப்பட்டு குதிச்சிருக்க. இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. இப்ப இந்த சேலை தானே உனக்கு பிரச்சனை. இந்த சேலை என்ன அழகா இருக்கு. ஒரு 1000 ரூபாய் இருக்கு மாட்டி. 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? என்னடி சொல்ற? 10,000 ரூபாயா? அட எடுபட்ட மக்கா, இங்க இருந்து தப்பிக்கணும் உங்களுக்கு என்ன இல்ல. இப்ப இந்த சேலை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல அவளுக்கு ஏதோ கூலா கேட்காலோ பாரு. பாதவத்திகளா, நான் சிக்கி இருக்கேன். எப்படி தப்பிக்கன்னு தெரியாம இருக்கு. சேலை எவ்வளவு கேட்ட ஆச்சரியமா பண்ணிட்டு இருக்கியா? கொளுத்திரேன் கொளுத்தி. வந்ததே லேட்டா, இதுல எவ்வளவு நேக்கா கேட்டுக்கிட்டு இருக்காளுவே. அட பாதவத்திகளா, என்னடி சொன்னியே? 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னில, சொல்லலையாட்டி? உங்களை நம்பி தானே நான் உள்ள வந்தேன். கொஞ்ச நேரத்துல உங்க பிரின்சிபல் கட் பண்ண நினைச்சேன். துரோகிகள் நினைச்சிட்ட பத்தி உங்களெல்லாம். அது ஏன் கேட்க? அது லட்சணத்துல கிட்ட மாட்டிக்கிட்டா. மாட்டல, அவங்க காதலிச்சுக்கிட்டு இருந்தா. பாதவத்தி, இல்லன்னு சொல்லிட்ட. அவ காதல்ல விழுந்து எவ்வளவு நாள் ஆகுது? இவளை நம்பிதான் நானும் பிளான் போட்டேனாக்கு. இப்படி பண்ணன்னு நினைக்கல பத்தியனா. அது இருக்கட்டும், நான் இப்ப இங்க எப்படி தப்பிக்க போறோம்? நம்ம வந்த வழியே போயிருவோம். சரி சீக்கிரம் வாங்க. அவரை காப்பாத்திட்டியா? அவரை காப்பாத்திட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன். என்னட்டு சொல்ற? இது குடும்பமே இல்லட்டி. என்ன செய்ய, பாவம். அவிய அம்மா தான் ரொம்ப பாவம். அவரும் பாவம் தான். நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல இறக்கப்பட்டேன்னு வச்சுக்கையே, என் வாழ்க்கை நாசம்னா போயிடும். அதை தப்பிச்சு வந்துட்டேன். என்ன சொல்லுத? அங்க இருக்க மாமியாரு, அப்பாவி மாமியாரு பாத்துக்க. சொந்தக்காரவி எல்லாம் சொத்தி ஆட்ட போடக்கு தான் வந்திருக்காவ. அதுக்கு பகட கையா அந்த மாமியாரை பயன்படுத்திட்டு இருக்காவ. இந்த பையனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவ அம்மாக்கு இது ஒரே ஒரு பையன் தான். அம்மாவும் போச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சுது. அதனால கொஞ்சம் பொறுமையா போகுது, அவ்வளவுதான். ஏன்டி இவ சொத்து சொக்கா இருக்கு, வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே? ஒரு குடும்பமே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண முடியும்? சரி, அவங்க வீட்டு கதையை பார்த்தா நம்ம பொழப்பு போயிடும். சீக்கிரம் வாங்க போவோம். சரிடி, முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். சீக்கிரம் வாங்க. யோ, நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது.
உங்க அக்கா சொத்தெல்லாம் எனக்கு வேணும். உங்க அக்கா சொத்தை நம்பிதான் நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா எவ்வளவு ஒருத்தி உங்க அக்கா வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. என் மக தான் வருவா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் உன் அக்கா காஜ உசுரோட விட்டு வச்சிருந்தேன். உன் தம்பிக்கார இந்த சொத்தை ஆட்டை போடுறதுக்கு ரொம்ப மும்பரமா அலைஞ்சான். பண்ணையே நான் போட்டு தள்ளிட்டு இருக்கடம் தெரியாம ஆக்கிட்டேன். இனி நமக்கு யாருமே பிரச்சனை இல்ல. இந்த சொத்து இந்த அரமனை எல்லாம் எனக்கு தான் நினைச்சு நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்னன்னா உன் அக்கா மவன் எவ்வளோ ஒத்திய பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? அந்த செல்வா எனக்கு வேணும். அவன் காலத்துக்கு எனக்கு அடிமையா இருக்கணும். அவன் சம்பாத்தியம் புள்ள எனக்கு வேணும். நான் கேக்குற நேரலாம் செத்து கிழிச்சு கிழிச்சு கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கணும். அதுக்கு அந்த செல்வா எனக்கு வேணும். உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தாதே. யோ, நீ என்னைய சொன்ன என் அக்கால எதுவும் பண்ணிராதன்னு சொன்னனால என் அக்கா இது வரைக்கும் உசுரோட இருக்கா? எங்க அக்கா சொத்துல உனக்கு தான். அதனால எங்க அக்காவை எதுவும் பண்ணிராதன்னு நீ சொல்லி என் காலில் விழுந்ததுனாலதான் நான் உன் அக்கால எதுவும் பண்ணல. இல்லன்னா உங்க அக்கா குடிக்கிற காப்பில விஷத்தை கண்டதுக்கு எனக்கு எவ்வளவு நிறைய ஆகும். திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு ஒரே நல்ல போட்டு தள்ளி இருப்பா. அவளை வச்சு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னதுல எங்க அக்கா கேப்பான்னு சொன்னதுனாலதான், உன் முகத்தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொன்னதுனாலதான் அவ உசுரோட இருந்தா. இல்லன்னா உன் அக்கா என்னைக்கோ போயிருப்பா. அதான் எங்க அக்கா உன் மவளுக்கு வேற நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுக்கேன்னு சொல்லியிருக்காளே. நான் இன்னொரு வீட்ல போய் வாழ்றேன் பாரு. அப்பங்காரண்ட பேசுற பேச்ச பத்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த செல்வாதான் வேணும். இவன் கிட்டதான் கோடி கணக்குல சொத்து இருக்குது. நல்ல பிசினஸ் மேன். கேக்கு நேரல செத்து கிழிச்சு கிழிச்சு கொடுக்கறான். இவன் தான் எனக்கு வேணும். அதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டானே. இனி என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண? அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன் அக்கால போட்டு தள்ள போறேன். என்ன சொல்ற? அக்கால போட்டு தள்ள போறியா? ரொம்ப சிம்பிள். குடிக்கிற காப்பில விஷத்தை கலந்தா போய் சேர போற உங்க அக்கா காரி. பயப்படாத, பழி புது மருமக மேலதான் விழும். இது வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கோம். உங்க அக்கா காரி பாதுகாப்பா இருந்தா மருமகா வந்த உடனே விஷத்தை வச்சு கொண்டுட்டான்னு பழிய தூக்கி போடுவான். சொத்துக்கு ஆசைப்பட்டு மருமகா மாமியாருக்கு விஷத்தை வச்சு கொடுத்துட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்புவோம். ஊர் உலகம் நம்புமா? அதை எப்படி நம்ப வைக்கிறோன்னு எங்களுக்கு தெரியும். உங்க அக்கால கொண்டு அந்த பழிய அவ மருமக மேல போட போறோம். நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சா மட்டும் போதும். கண்டிப்பா இந்த ஊர் உலகம் நம்பும். அதான் எப்படி? எங்க அக்காக்கு விருப்பம் இல்லாம எங்க அக்கா பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அது எங்க அக்காக்கு ஒரு துளி கூட பிடிக்கல. ஏன்னா என் மகளுக்கும் எங்க அக்கா மகனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. எங்க அக்கா பையன் வேணிக்குனே 2ஆம் தரமா ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டான். அது எங்க அக்காவுக்கு பிடிக்கல. அத சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆகி நாங்க எங்க பாட்டை பார்க்கலான்னு ஊரை விட்டு காலி பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல எங்க அக்கா மயக்கம் போட்டு விழுந்தா. என்னன்னு பார்த்தா எங்க அக்கா வாயில இருந்து முறையா வந்தது. பார்த்து நாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். எங்க அக்கா உசுறு பிரிஞ்சு போச்சு. ஆனா கடைசி நேரத்துல எங்க அக்கா ஒரு உண்மையும் ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு செத்துருக்கான்னு சொல்லி நீ எல்லாருக்கும் சொல்ற. அந்த லெட்டர்ல உங்க அக்கா கைப்பட எழுதுற மாதிரி ஒரு லெட்டர். என்ன சொல்ற? என்னைக்காவது உதவுன்னு ஏற்கனவே அத்தை கையால சில வார்த்தைகளை நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல உங்க அக்கா கையெழுத்தும் இருக்குது. என் சாவுக்கு என் பையனும் அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லி நாம கதையே மாத்தி போடுவோம். இது ஊர் உலகம் நம்புமா? நம்பதுக்கான ஏற்பாடு அத்தனை நான் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்காவுக்கு நான் காப்பி கொண்டு கொடுப்பேன். காஃபில விஷம். உங்க அக்கா சாவா ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கிட்ட இருந்து என்னென்ன வாங்கணுமோ அத்தனை நான் வாங்கிடுவேன். லெட்டரை நம்ம போலீஸ்கிட்ட ஒப்படைக்கும். உங்க அக்கா பையன் ஜெயிலுக்கு போவான், அவளும் ஜெயிலுக்கு போவா. ஒட்டுமொத்த சொத்தும் நமக்குத்தான். பழி உங்க அக்கா மவனுக்கும் கட்டிட்டு வந்திருக்க பொண்ணுக்கும் தான். சொத்து நமக்கு. எப்படி ஐடியா? இது சரிப்பட்டு வருமா? பாருங்க, உங்க அக்கா கைப்பட எழுதின எல்லா லெட்டருமே என்கிட்ட இருக்குது. என்னைக்காவது உதவுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அது இன்னைக்கு ஏதாவது உதவி இருக்குது. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்காவுக்கு நான் விஷத்தை வைக்க போறேன். ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. என்னடி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் போலுக்க. இப்போ மட்டும் ராணி இங்கேருந்து போனா சத்தியமா அவங்க சாவுக்கு ராணி தான் காரணம்னு கண்டிப்பா போலீஸே நம்பும். இப்ப என்ன பண்ண? ஐயா, அவங்க ரொம்ப பாவம். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க செத்துறக்கூடாது. அது மட்டும் இல்ல, செல்வம் மேலேயும் பழி விழ போகுது. பெத்த தாய கொன்ன பாவம் செல்வாவுக்கு தான் வந்து சேரும். பெத்த தாய கொன்னுட்டானே. ஐயா, அது மட்டும் இல்ல, ராணி நடிச்சு வந்தது எல்லாம் வெளியில தெரிஞ்சிருமே. எட்டி இப்ப என்னடி பண்ண போறா? என்னடி இப்படி சிக்கலாத மாட்டிக்கிட்டா? ஐயா, ஒருவேளை மீதா கொன்னுட்டானா? ராணிதான். ராணியும் செல்வாவும் நடிச்சதெல்லாம் வெளியில வந்துருமே. அப்ப பணத்துக்காக தான் நடிக்க வந்தானே. ஐயோ, கதை கட்டி விட்டுருவாங்களே.
இவ்வளவு நாள் நம்ம மறைஞ்சு வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லாம போயிடும். நம்ம ஊராளுக்கெல்லாம் தெரிஞ்சிருமே, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ. இவங்க இப்ப பண்ண போறத பண்ணிட்டா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இப்போ செல்வா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லவா? எப்படி என்ன பண்ண? என்ன தமிழ் நம்ம இப்படி இக்கட்டான சூழல மாட்டிக்கிட்டு இருக்கோம்? இல்லடி, சத்தியமா சொல்றேன், நம்ம எல்லாருமே மாட்டிக்கிடுவோம். நாம பணத்துக்காக நடிக்க வந்தா கண்டிப்பா பணத்துக்காக இந்த பிள்ளைங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு நிச்சயமா பழி விழும். ராணி மட்டும் இல்ல, நாமளும் சேர்ந்துதான் மாட்டுவோம். ஏன்னா ராணி அனுப்பி வச்சதே நாம தானே. பணத்துக்காக இதுவும் பண்ணிட்டோனே. என்னோட நம்ம கிட்ட வர கீழே இருந்து பணம் கொஞ்சம் இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, கிராமத்துல வெறுங்கையை வீசிட்டு வந்தோம், இங்க எப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. தொலைச்சு தொலைச்சு எல்லாமே வெளியில வந்துருமே. அது எந்த நேரத்துல தான் நான் இவரை பார்த்தனோ தெரியலையே. கேவலம், சொத்துக்காக கூட போந்த அக்காளியே கொல்ல துணிஞ்சிட்டா இந்த படுபாவி. படிச்சு படிச்சு இந்த அவிய கிட்ட நான் சொன்னேன், சொந்த காவில கொஞ்சம் தள்ளியே வைங்கன்னு. யாரு கேக்கா? இதே பரம ஏழையா இருந்தா அவியெல்லாம் உள்ளாந்து இருப்பாவலா? அவிய பணக்காரன் தானே எல்லாம் வந்திருக்காவ. அதானே இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லாதப்போ ஒதுக்கி வைக்கிறாங்க, இருக்க போது வந்து ஒட்டிக்கிடுறாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி ஒட்டிட்டு வரவங்களுக்கு என்னைக்கும் பாசம் இருக்காது. இந்த சொத்தை எப்படி ஆட்டே போலாங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். இவங்க எப்ப சாவாங்க, அந்த சொத்து நமக்கு எப்ப கிடைக்கும்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. தமிழே, இப்ப என்ன பண்ண தமிழ் சொல்லு. இல்ல, அவங்க சாக கூடாது. அவங்க செத்தா நம்ம எல்லார் வாழ்க்கையும் போயிடும். செல்வா வாழ்க்கையை சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்க. அவனும் எந்த தப்புமே பண்ணலையே. பெத்த தாயை இழக்க கூடாது. இங்க பாரு, நம்ம உள்ள போறதா நல்லது. என்ன சொல்ற? உள்ளயா? அவங்க இப்ப கொன்னுவாங்க. நாம உள்ள போனா நாம தான் கொன்னனாவாதே. கொல்ல விட கூடாது. எப்படி? கொல்ல விட கூடாது. அதான் எப்படி? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். உள்ள போன எனக்கும் அவருக்கும் என்ன தமிழே? இவன நீ மட்டும் தானே இருந்த, இப்ப நாங்களும் கூட இருக்கோம்ல. எங்களை மீறி உன்னை யாரும் எதுவும் தொட முடியாது. நான் இங்கே இருக்கணும் வந்துட்டேனா? நீ எங்க இருக்கியா அங்கதான் நாங்களும் இருப்போம். என்ன சொல்ற? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நாம இங்க இருந்து போனோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும். இதுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நாம இங்க இருந்து போக முடியும். பேசாம செல்வா சாத்த உண்மை சொல்லிடுவோமா? சொன்னா மட்டும் சொன்னா என்ன, அவரு இவங்க சொந்தக்காரங்களாம் அடிச்சு வத்திடுவாரு. அவங்க அம்மா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிடுவாருல. இத்தனை வருஷம் போராடி இருக்காரு, அந்த சொந்தங்களை வெளியில விரட்டுங்கன்னு போராடி இருக்காரு. அவங்க அம்மா கேட்கல. அப்ப எந்த அளவுக்கு அந்த சொந்தக்காரங்களோட அதிகாரமும் தந்திரமும் இந்த வீட்டுல இருக்குன்னு பாத்துக்கங்க. அவங்கள ஜெயிக்கணும்னா இந்த வீட்டுல இருந்து அவங்கள விரட்டணும். இந்த வீட்டுல இருந்து அவங்கள விரட்டினா மட்டும்தான் நம்ம ராணியை இங்க இருந்து முழுசா காப்பாத்தி கூட்டு போக முடியும். நாம எந்த பிரச்சனையும் இல்லாம அவமானப்படாம வெளியில போகணும்னா அந்த அம்மா உசுரோட இருக்கணும். அவங்க உசுரோட இருக்கணும்னா இந்த சொந்த பந்தம் வெளியில போகணும். சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? செல்வாவால அவங்க சொந்தக்காரங்களை விரட்ட முடியல, நம்மளால என்ன முடியும்? முடியும், நம்மளால முடியும். கிராமத்துல நாம பண்ணாத சேட்டையாட்டி இல்ல நமக்கு தெரியாத தந்திரமா மந்திரமா? சொல்றத கேளுங்க, அந்த சொந்தக்காரங்களை இங்க இருந்து விரட்டினா மட்டும்தான் நாமளும் இங்க இருந்து போக முடியும். இல்ல அந்த செல்வா அவர் கூட சேர்ந்து நாம 5 பேரும் சேர்ந்து ஜெயில கம்பிதான் எண்ணணும். கம்பி என்னது மட்டும் இல்ல, காலத்துக்கும் அவமானத்துல தலை கொண்டு நிக்கணும். ஊருக்குள்ள உலகத்துல நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த சொந்தக்காரங்களை இங்க இருந்து விரட்டிட்டு அதுக்கப்புறம் நாமளா போகலாம். ஆனா அங்க நம்மள தேடிட்டு ஒரு கூட்டம் இருக்குதே. அதான் சின்ன துறைக்கு நாம இங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சே. இங்க இருக்கன்னு தெரியும், இந்த பங்களால இருக்குன்னு தெரியாதுல்ல. என்ன சொல்ல வர? வேற வழியே இல்ல, இந்த பங்களால கொஞ்ச நாள் இருந்துதான் ஆகணும். வெளியில தலை காட்டாம இந்த பங்களாக்குள்ள இருந்துதான் ஆகணும். இந்த சொந்தக்காரங்களை இங்க இருந்து விரட்டணும்னு நம்ம பங்களாக்குள்ள இருந்துதான் ஆகணும். இங்கே இருந்து எவ்வளவு சீக்கிரத்துல இந்த சொந்தக்காரங்களா இங்க இருந்து விரட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை விரட்டிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு நாம இங்க இருந்து கிளம்புவோம். இப்ப அது ஒண்ணுதான் நமக்கு வழி. இதுக்கு மாத்தி ஏதாவது யோசிச்சோம் நாம அவமானப்பட போறதும் ஜெயிலுக்கு போறதும் உறுதி. அரமனைக்குள்ள இருக்கறனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. சாப்பாட்டுக்கோ உடைக்கோ தங்குறதுக்கோ பாதுகாப்புக்கோ எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்ப நம்மள யார் பார்க்க போறது இல்ல. பொண்ணுத்திரியா இருக்கட்டும், தாசா இருக்கட்டும், ராக்கியா இருக்கட்டும், நாம இங்கதான் இருக்கணும் தெரிய போறது இல்ல. என்ன இன்னும் கொஞ்ச நாள் நம்மள தேடிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த சொந்தக்காரங்களோட முகத்தை எவ்வளவு சீக்கிரம் கிழிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கிழிக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளயோ 10 நாளைக்குள்ளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கான ஆதாரத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்துதான் ஆகணும். இவங்களை பத்தின உண்மையை அந்த அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும், கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும், வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் நாம குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆச்சுனா கூட எல்லா பழிப்பாவும் நம்ம தலையில தான் வந்து விழும். அதுக்கு முன்னாடி இந்த சொந்தக்காரங்களோட முகத்தை இந்த உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தணும். செலவும் சேர்ந்துதான் மாட்டிக்குவாரு. அவரை காப்பாத்துவாரா நம்மளை காப்பாத்துவாரா? நாம ஒன்னும் அறிவில்லாத பிள்ளைங்க கிடையாது, புத்திசாலி தானே. தமிழ் சொல்றது சரிதான். இங்கேருந்து இப்படி போனோம் நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம். நாம இங்கேருந்து இப்ப தப்பிச்சு போயிருவோம். இவ விஷத்தை போட்டு கொல்லுவா.
போலீஸ் எப்படி நம்மள வலை வீசி தேடிடுவாங்க. நாம இப்ப தப்பிச்சு போனா கன்ஃபார்மா இந்த அம்மாவை கொன்னது நாம தானே. ஊர் உலகம் என்ன எல்லாருமே நம்புவாங்க, கோர்ட்டு கூட நம்பும். ஒரு காலத்துக்கு ஜெயில தான் இருக்கணும். தமிழ் சொல்ல சதா நாம இங்க இப்ப போக கூடாது, போகவும் முடியாது. இப்ப மறுபடியும் உள்ளேயா போகணும்? ஆமா, ஆனா அந்த அம்மா எங்களுக்கு முதல்ல இருக்கல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்களும் உள்ளதானே இருக்கோம், ஏன் பயப்படுத? இல்ல தமிழ், அப்ப வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் செல்வாக்கு கல்யாணம் முடிஞ்சது கன்ஃபார்ம் ஆயிருமே. இங்க பார், தாஸ் உண்மையிலே உன்னை விரும்புறான். நிச்சயமா உன்னை நம்புவான். நம்ம சூழ்நிலை சொன்னா நிச்சயமா அவன் புரிஞ்சுக்கிடுவான். இந்த மாதிரி நேரத்துல இந்த முடிவு தான் எடுக்க முடியும். இப்ப தாசே இருந்தாலும் இப்ப இதுக்குதான் ஒத்துழைப்பான். இப்ப இது ஒண்ணுதான் நமக்கு வழி. நாமே இப்படி பண்ணக்கூடாது. பேசாம அந்த அம்மா கிட்டயே போய் உங்க தம்பி பொண்டாட்டி உங்களை கொல்ல பாக்காங்க, காப்பில உங்களுக்கு விஷ தச்சு கொல்ல பாக்குறாங்கன்னு நாம ஏன் உண்மை சொல்லக்கூடாது? அப்படின்னா ராணி நடிக்க வந்ததே தெரிஞ்சிடும். உடனே போலீஸ்க்கு போன் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க போதே ஒரு கூட்டம், இது எந்த எல்லைக்கும் போகும். அடுத்த நொடியே செல்வாக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கைய, அந்த அம்மாக்கு ஒரு ராணியை பிடிச்சதுன்னா ராணியை ரியலாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கண்டிப்பா செல்வா சொல்வாரு, அந்த பொண்ணு வேணா எனக்கு ராணியே போதும் பாரு, ராணியை கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்பா? இங்க பாரு, இவ்வளவு துணிச்சலா ஒருத்தவங்களை கொல்லதுக்கு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்களோட மெயின் டார்கெட்டே பணம் பணம் பணம். பணப்பை பிடிச்சவங்க, இந்த பணப்பை பிடிச்சவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்களுக்கு மானம் பெருசு கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு பெருசு கிடையாது. அவங்களுக்கு பெருசு பணம் மட்டும்தான். அவங்க கிட்ட ஈவு இறக்கம் கருணை எதுவுமே கிடைக்காது. பணம் பணம் பணப்பை பிடிச்சவங்க. இங்க பாரு, எப்படி வேணாலும் நாம தான் மாட்டிக்குவோம். எப்படி பார்த்தாலும் நாம தான் இந்த சிக்கல்ல மாட்டுவோம். அதனால சொல்றேன், எல்லாரும் உள்ள போ வாங்க. அது சரி தமிழே, ஒருவேளை நாம உள்ள இருக்கும்போது நம்ம யாராவது கவனிக்காத நேரத்துல அந்த அம்மாக்கு இவங்க விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்கன்னா? இங்க பாரு, செல்வா நம்மள நம்புவாரு. ஆனாலும் அவர் பேச்சு இப்ப இந்த குடும்பத்துல எடுபட மாட்டேங்குது. அவர்கிட்ட உண்மையை சொல்லி வைக்கிறது நல்லது. அதுக்கான முன் ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இங்க பாரு, அவங்க யாரும் அந்த அம்மா கிட்ட நெருங்காத அளவுக்கு நாம தான் பாத்துக்கிடணும். அந்த அம்மா உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நாம நல்லா வாழ முடியும். அந்த அம்மாக்கு ஏதாவது ஆச்சுதே நம்ம நிலைமை காப்பாத்தவே முடியாது. இப்போதைக்கு அந்த அம்மா நல்லா இருக்கணும். இங்க பாரு, ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம மூட்டை முடிச்சலாம் எடுத்துக்கிட்டு ஊரை பக்கம் போயிருவோம். இதுக்கு மேல இந்த பட்டணத்துல நம்மளால போராட முடியாது. 10 நாள் நம்ம வந்த கடமை முடிச்சுட்டு போயிருவோம். இந்த 10 நாள் நம்ம வெளியில தலை காட்ட வேண்டாம். சரி, நான் செல்வா பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். தமிழ், ஏன் நிலம்பதான் பரிதாபம் தமிழ். இல்லாட்டி உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க இருக்கோம்ல. சரி, வேற வழி இல்ல, உள்ள போய் தான் ஆகணும். சரி, இப்ப பாரு மீனா, நீ எப்பவும் அந்த அம்மா பக்கத்துல இரு. அவங்க என்ன சாப்பிடுறாங்க வைக்கிறாங்கன்னு முத நீ டேஸ்ட் பாரு. இங்க பாரு, கிச்சன் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். என் சமையல், என் காஃபி எல்லாம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் சந்தேகப்படுங்க. ஆதிரா, இங்க பாரு, இவளுக என்ன பண்ணுதாளுக யாது பண்ணுதானே நீயும் அவ ராணியும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. ஜபா, உனக்கு தான் முக்கியமான பொறுப்பு. இந்த செல்வா உண்மையிலே நல்லவரா இல்ல இந்த பிரச்சனையில வேணிக்குனே நம்மள மாட்டி விட்டுருக்காரா? இந்த செல்வாக்கு பின்னாடி நமக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அது எப்படி கரெக்டா ராணி சூஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாரு? எல்லாமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாரு, அவருக்கு பிஏ மாதிரி நடி. பாரு, ஸ்ட்ரிக்டா சொல்லலாம், ராணி உங்களுக்கு ஒய்ஃபா நடிக்கணும்னா நான் உங்களுக்கு பிஏவா தான் நடிப்பேன் அப்படின்னு நீ ஸ்ட்ரிக்டா பேசு. நாங்களும் பேசுறோம். அவர் கூடயே இருந்தாதான் அவர் என்னென்ன பண்றான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். நீ சொல்றதா 100க்கு 100 உண்மை. அவரையும் கண்காணிக்கணும். ஒருவேளை நம்மள வேலைக்கு நேரில் மாட்டி விட்டு இருந்தாருன்னா 10 நாள்ல வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம ஊரை பக்கம் போயிடலாம். தமிழே, எதுவும் பிரச்சனை எதுவும் வராத. இனிமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திருப்பி ஊரை விட்டு வந்ததுக்கே சின்னதை ரொம்ப கோவப்பட்டா. இப்ப கெட்டி போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப இதுக்கே பயமா தான் இருக்குது. 10 நாள் அவன் கண்ணில் வர படக்கூடாதுன்னு சொல்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ காலத்துக்கு அவன் கூட வாழணும்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைல இருந்து மாட்டிக்கிட்டா. கொலைப்பலியோட நம்ம ஊர்ல போய் நிக்க முடியாதுடி. வாழ்க்கையே நாசமனாயிரும். எங்கேயும் படிக்க முடியாது, எங்கேயும் வாழ முடியாது. எதிர்காலம் ஒண்ணு இல்லாமலே போயிடும். கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போனா கொலைப்பலி நம்ம மேல கண்டிப்பா விழுந்துரும். புரியுது? ஆனா சின்னத்துல இனி என்னை ஏத்துக்கிறது கஷ்டம் தான். நான் அந்த உண்மையெல்லாம் சொன்ன நிச்சயமா ஏத்துக்கிடுவேன். அவன் உன்னை உண்மையை தானே விரும்புறான், நிச்சயமா ஏத்துக்கிடுவான். நம்ம முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள் இல்ல. எதுக்காக நம்மள பத்திரமா இருங்க, பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாங்க? இப்படி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் சொல்லிருக்காங்க போல. தப்பு பண்ணதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம், இந்த வயசுக்குள்ளால நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இனி அதுல இருந்து வரணும்னா சில தப்புகளை திருத்தினாதான் முடியும். இப்ப நாம மறுபடியும் சின்ன பிள்ளைத்தனமா இல்ல இங்க இருந்து தப்பிச்சு போனா போதும்னு நினைச்சு போனோம்னா நம்ம காலத்துக்கும் ஜெயில தான் இருக்கணும்.
புரிஞ்சுக்க. இப்ப நம்ம ஒண்ணு சின்ன பிள்ளைங்க இல்ல. ஓரளவுக்கு ஞானமா யோசிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதை யோசிப்போம். இங்க இப்ப போறது நமக்கு பெரிய விஷயமே இல்ல. இப்ப கூட நம்ம ஊருக்கு போயிடலாம். நம்ம ஊர்ல போய் இறங்குறதுக்குள்ள போலீஸ் பின்னாடியே வந்து நிக்கும். சொல்லு, ஊர்ல போய் அவமானப்படணுமா? நான் பட்டணத்துல போய் ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு வந்து நிக்கானுவலா? எவனையோ மயக்கி சொத்துக்காக மயக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவன் மாமியாரை கொண்டு போட்டுட்டு வந்துட்டாளுகளா அப்படின்னு சொல்லி நமக்கு ஊர் புழுக்க நமக்கு பேராயிரும். ராணி வாழ்க்கை என்னத்துக்காகும்? நம்ம எதிர்காலம் என்னத்துக்காகும்? 10 நாள் தானே, வேற வழியே இல்ல. 10 நாள் இருந்து சமாளிச்சுதான் ஆகணும். நல்ல நேரம் இந்த மூதேவிகள் பேசுனதை கேட்டோம். இல்லைன்னா நாம பாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்போம். ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள போலீஸ் பின்னாடியே வந்திருக்கோம்.